This conference will now be recorded. Welcome to recruitment training videos in Tamil from learnhiring.com. இப்போ லாஸ்ட் செஷன்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ரெக்ரூட்மெண்ட்னா என்ன, ரெஸ்யூமேனா என்ன, அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ரெக்ரூட்மெண்ட் வந்து எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வரும், இல்லை கிளையண்ட் கிட்ட இருந்து வரும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெஸ்யூமேஸ் வந்து சோர்ஸ் பண்ணணும், ஸ்க்ரீன் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்டர்னலாக நம்ம மேனேஜர்கிட்டையோ இல்லை நம்ம டெக்னிக்கல் பேனல்கிட்டையோ இன்டர்வியூக்கு அனுப்பணும். அந்த சந்தர்ப்பம் இல்லாதுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா கிளையண்ட் கிட்ட அனுப்பணும். கிளையண்ட்டு இன்டர்வியூ எடுத்து அது அவருக்கு அந்த கேண்டிடேட் பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க? ஜாயினிங் டேட் கொடுப்பாங்க, நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் நான் என்ன பண்ண போன்றேன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பொதுவாக என்னென்ன ஐடி டைட்டில்ஸ் இருக்குது, ஹார்ட் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இதுக்கு முன்னால் நான் ஒரு ஜாப் போர்டு காமிச்சேன். அது naukri.com, இந்தியாஸ் நம்பர் 1 ஜாப் போர்டு. இப்போதைக்கு நான் ஒரு யூஎஸ் ஜாப் போர்டு காட்டுறேன். அந்த யூஎஸ் ஜாப் போர்டோட பேர் வந்து www.dice.com டைப் பண்ணுறேன். நான் இதுதான் அதனுடைய ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ் இருக்கு. இதை அப்படியே நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஜாப்ஸ்ன்னு இருக்கும். பை டைட்டில், பை ஸ்கில், பை கேட்டகரி, பாப்புலர் சர்ச்சஸ் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் ஸ்கில்ஸ் மார்க்கெட்டில். கொஞ்சம் சின்னது பண்ணுறது தெரியுதா உங்களுக்கு? இப்போ சரி, இப்போ அந்த ஸ்கில் வந்து ஒவ்வொன்றா படிச்சுட்டே வாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். உங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ வேற ஒன்று இல்லை, படிங்க பார்ப்போம். ப்ராஜெக்ட் மேனேஜர், டேட்டா அனலிஸ்ட், DBA, ஸ்க்ரம் மாஸ்டர், வெப் டெவலப்பர், ப்ராடக்ட் மேனேஜர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஆண்ட்ராய்ட் டெவலப்பர், ப்ரோக்ராம் மேனேஜர், SQL டெவலப்பர், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், நெட்வொர்க் இன்ஜினியர், சிஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர், கேம் டெவலப்பர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், Salesforce developer, backend developer, machine learning engineer, net developer, PHP developer, Python developer, mobile developer, Linux administrator. எல்லாமே கரெக்டாக படிச்சிங்க. இந்த நெட்ன்றது .net, இதை மட்டும் நெட்டுன்னு படிச்சிங்க. ஆக்சுவலாக இது .netங்க. சரிங்களா? ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டைட்டில் தான். இந்த மாதிரி டைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் ஹெட்டிங் டைட்டில் இருக்கு. கரெக்டா? இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஸ்கில் பேஸ்டு வரும். ஸோ பை ஸ்கில்ல கிளிக் பண்ற மேலே பை ஸ்கில் இருக்கு பாருங்க. நீங்க தான் படிக்கணும் போது. ஓகே. C, cryptocurrency, blockchain, Docker, JavaScript, SQL, artificial intelligence, big data, Chef, MATLAB, Django, MongoDB, TensorFlow, Agile, machine learning, Kanban, CH, GraphQL, data mining, neural network, Scala, deep learning, Groovy, Apache, Kafka, SAP HANA, Erlang, Objective-C. படிச்சேன். அடுத்தது கேட்டகரி. பார்ட்-டைம் ஜாப்ஸ், Azure, Selenium, ServiceNow, Splunk, work from home, remote jobs, ETL, MuleSoft, business analyst, Xamarin, Cognos, telecommute jobs, Pega, startup jobs, SDET, DoD jobs, SAP, ABAP.
Net, Java, Python, Oracle, Spring, Tableau, Cloud, Linux, Ruby, AngularJS, Spark, C++, Cybersecurity, MySQL, Data Scientist, Shift, Amazon Web Services, Development Operations, Hadoop, QA, Elasticsearch, Kotlin, React JS, Business Analyst, Developer, Perl, UX, iOS Developer. சரிங்க, நல்லா படிச்சீங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து சி ஹேஷ்னு படிச்சீங்க, அது சி ஷார்ப்னு சொல்லுவாங்க. நான் காமிக்கிறத உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் திரும்பி நீங்கள் நெட்டுன்னு தான் படிச்சீங்க, இது .NET நீங்கள் படிக்கணும். சரியா? ஓகே. JS அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா .JSன்னு வச்சிருக்காங்க. .JSனா ஜாவா ஸ்கிரிப்ட். UXனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. iOSனா ஆப்பிளோட ப்ராடக்ட் வந்து iOS. QAனா குவாலிட்டி அஷூரன்ஸ். இதை கரெக்டாக சொல்லிட்டீங்க நீங்களே, டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகம்யூட் ஜாப்ஸ் அப்படின்னு என்னன்னா ரிமோட், வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறது. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமும் அப்படிதான், இந்த ரிமோட் ஜாப்ஸும் அப்படிதான், எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ எஸ்ஏபின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்ரிவேஷன், இது வந்து ஒரு இஆர்பி ப்ராடக்ட். இடிஎல்னா எக்ஸ்ட்ராக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், லோடிங். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க, சி ஹேஷ்னு படிச்சீங்க, இதை வந்து நீங்கள் சி ஷார்ப்னு படிக்கணும். இப்போ பை டைட்டில் இதை எல்லாமே கரெக்டாக படிச்சிருக்கீங்க. ஆமாங்க, சி ஷார்ப்னு படிக்கணும். இல்லை எஸ்கியூஎல் இருக்கு, எஸ்கியூஎல்னா ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஃப் கியூஎல்ன்றது, இந்த இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃப் கியூஎல் அப்படின்னா கிராஃப் query லாங்குவேஜ். சரிங்களா? இப்போ ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு வரக்கூடிய ரிக்யர்மெண்ட்டை டைட்டிலில் இருக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிக்னேஷன் இருக்கும். சிலது வந்து ஸ்கில்ல இருக்கலாம், எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. we need a cryptocurrency person, we need a blockchain person, we need a docker person அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அது என்ன டைட்டில்ன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. we need a data mining person அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது அவர் ப்ராஜெக்ட் மேனேஜரா போறாரா, டெவலப்பரா இருக்காரா, என்ன வேணும்னு தெரியாது. அப்போ நீ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிச்சு டைட்டில உருவாக்கணும். இது என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல. சரிங்க. அதுக்கு அடுத்து இதுவும் அப்படிதான் கேட்டகரி. இந்த மாதிரி வந்து ஐ நீட் இடிஎல் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டின் கேட்கணும். இடிஎல் டெவலப்பர்னு சொல்றீங்களா, எந்த சாஃப்ட்வேர்ல ஒரு இடிஎல் டெவலப்பரா இருக்கணும், ஆப் இனிஷியோவா, டேட்டா ஸ்டேஜா அப்படின்னு நீங்க வந்து கேள்விகள் கேட்க தெரியணும். புரியுதுங்களா? ஓகே. ஓகே. இந்த கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு முன்னால நீங்க ஜஸ்ட் போயிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கணும் இடிஎல்னா என்ன. சரியா? அந்த சர்ச் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து நீங்க கேள்விகள் வந்து உங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜர்கிட்ட, கிளையண்ட் கிட்ட கேட்கறது பாருங்க. என்ன டவுட் இருக்கா? இல்ல, இதுல எதுவும் இல்ல. சரிங்க. இப்போ இந்த செஷன் வந்து இதெல்லாம் வந்து ஐடி ஸ்கில்ஸ். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடியது இப்படி தான் இருக்கும். 1000 ஸ்கில்ஸ் இருக்கலாம், 1000 டெக்னாலஜி இருக்கலாம், பட் இதான் வந்து அடிக்கடி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடியது என்விரான்மெண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. சரிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்ல, இப்போ இதில் எதுவும் இல்லை. சரிங்க. நான் அடுத்த செஷனில் உங்களுக்கு ஒரு 2-3 ரெக்கமெண்ட் எடுத்துகிட்டு உங்களை வந்து படிக்க சொல்கிறேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே.